Hi all, welcome to SS Info Tamil. Electric multi cookeரோட unboxing and rice making video தான் இது. இந்த brand பார்த்தீங்கன்னா பிரீத்தி Wonder Glitter சொல்லிட்டு டபுள் பேன் 1.8 லிட்டர் 5 years வாரண்டியும் தராங்க. பேனும் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடுது. டபுள் பேன் இருக்கிறதுனால நம்ம ரைஸும் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேன் எடுத்து வச்சு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இந்த பேன் வந்து இண்டாலியமால் செஞ்சுருக்காங்க. ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் இது பண்ணக்கூடாது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பும் ஒரு பிளாஸ்டிக் இது கரண்டியும் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேன் வந்து வாஷ் பண்ணும்போது நம்ம இரும்பு நார் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. சாஃப்ட் நார் தான் யூஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக க்யூட்டாக அழகாக இருந்தது. அது உள்ளே அந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் ஹீட் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ரைஸ் எல்லாம் மேக் ஆகுது. அந்த நடுவில் இருக்க நாபால் தான். இதில் வந்து தண்ணிலாம் படக்கூடாது. நம்ம ஜஸ்ட் அப்படியே வாஷிங் மெத்தட்லாம் கிடையாது. இது தொடச்சி வச்சுக்கலாம். இதில் வந்து 2 இது இருக்குது, லெவல் இருக்குது, குக்கிங் வார்மிங்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாம் போட்டு உள்ளே வச்சோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வார்ம் மோடுக்கு வந்துடும். எலக்ட்ரிக் லைனும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளக்கில் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கிங் மேக்கிங் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மல்டி குக்கரில் நம்ம வந்து புலாவ், பிரியாணி, பிரிஞ்சு எல்லா வெரைட்டியும் ரைஸு, ஒயிட் ரைஸு எல்லாமே செஞ்சுக்கலாம். மல்டி இது தான் இது. இந்த பேன் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சாதம் வடிக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் கீழே போகிற மாதிரி, ஸ்டார்ச் எல்லாம் கீழே வர மாதிரி டைரெக்டாக நம்ம பேன்லேயும் படாத மாதிரி. ஏன்னா பேன் வந்து அவ்வளோ திக்கு இல்லை இல்லையா, அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு. அதனால் டைரெக்டாக படாத மாதிரி இந்த பிளேட் இருக்குது. இதில் வந்து நம்ம அரிசியெல்லாம் எடுத்து வச்சு இந்த ஊற வச்ச அரிசியை அளந்து போட்டுட்டு நீங்கள் 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப வெறையாக வேணுன்றவங்க அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா இது குக்கர் மாதிரியே தான், கொஞ்சம் நல்லா நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி வராது. அரிசி நீட்டாக தான் வரும். அப்போனா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். 1:3ன்ற அளவு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தான் இருக்குது. நான் 1:3ன்ற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் வெறையாக இருந்தால் பிடிக்காது, அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டோம். அவ்வளோதான். மேல் பிளேட்டை போட்டு மூடிட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கனாலே அந்த குக் மோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த குக் மோட் ஸ்டார்ட் ஆன உடனே கொஞ்சம் வார்ம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த தட்டை வந்து ஆஃபாக வச்சுருங்க. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து பபிள்ஸ் மாதிரி வந்து மேலே வந்து வழிஞ்சு வர மாதிரி பண்ணுது. நான் அதை காட்டல இந்த வீடியோவில். அந்த மாதிரி வழிஞ்சு வரப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தட்டை வந்து ஆஃப் ஸ்லாண்டிங்காக வச்சுடுங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடிட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து நல்ல உதிரியான சாதம் வந்து ரெடி ஆகிடுது. 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உதிரியாக ரெடி ஆகிடும். புதுசுன்றதுனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ம் மோட் போயிடுச்சு. வார்ம் மோட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சோடனே எங்களோட ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லாவும் இருந்தது. இன்னும் புலாவ் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அடுத்த வீடியோ கேஸில் வச்சு நம்ம ஓப்பனில் செய்யும் போது கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து பரவாயில்ல, எப்போயாவது ஒன்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி வீடியோ.